தீபாவளிக்கு சொந்த ஊருக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சொந்த ஊருக்கு கிளம்பிட்டேங்க தீபாவளிக்கு. ஏன்னா தருமபுரி, ஆனால் சொந்த ஊருக்கு கிளம்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சென்டப் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. எல்லாம் அவங்க நம்மளை நல்லபடியாக வழி அனுப்பி விடுறதுக்காக நல்லா சென்டப் பண்ணிட்டு பாயெல்லாம் காமிச்சாங்க. அவங்க கூட இருந்துட்டு அப்படியே போய் அவங்க கூட போய் ஒரு டீயை ஒன்று சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் ஊருக்கு. சொந்த ஊரான தருமபுரிக்கு, அதுவும் பைக்கில் தான் போக போகிறோம். இப்போ நம்ம தம்பி வேறு ரெடியாக இருக்காப்புல, நம்ம பறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து நானும் கிளம்பிட்டு நம்ம தம்பிக்கு கொஞ்சம் எனர்ஜி ஏற்றணும்ல, அதனால சொல்லிட்டு போய் பெட்ரோலை போட்டுக்கிட்டு அங்கேருந்து பைபாஸில் பிடிச்சிட்டங்க வண்டியை. ஸ்ரீபெரும்புத்தூர் வழியாக அப்படியே நம்ம ஊர் தருமபுரிக்கு போக வேண்டியதான். அப்படியே பைபாஸில் போக நல்லா இதாக இருந்துச்சு. நல்லா போக பார்த்தா சரியான குளிருங்க. நைட்டுன்றனால சரியான குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அங்கேருந்து போனோடனே பள்ளிக்கொண்டா டோல்கேட்டும் வந்துருச்சு. அந்த டோல்கேட் அப்படியே கிராஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து நானும் நல்லா நம்ம ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஆனால் என்ன, பனி தான் கொஞ்சம் ஓவரு. ஏன்னா பைக்கில் போகும்போது ஹெல்மெட்டு அவசியமாக போட்டுக்கோங்க, அது நம்மளுக்கு முக்கியம். அங்கேருந்து போயிட்டு நம்ம ஒரு வழியாக திருப்பத்தூருக்குள்ளே கட் ஆகிறதுக்கு, திருப்பத்தூருக்கு 20 கிலோமீட்டர் தான் இருந்தது. அங்கேருந்து உள்ளே போய் கொஞ்சம் தொலைவு போனால் திருப்பத்தூருக்கும் போயிட்டோம். ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து திருப்பத்தூர்லேருந்து இப்படி லெஃப்ட் எடுத்தால் தாங்க தருமபுரி போனதில்லை. லெஃப்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம தம்பி அழகாக பொறுமையாக மூவ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிட்டோம். அங்கேருந்து கொஞ்சம் தொலைவு போன அப்புறம் ஒரு வழியாக போச்சம்பள்ளி வந்து சேர்ந்துட்டோம். போச்சம்பள்ளி பஸ் ஸ்டாண்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. அங்கேருந்து போனவுடனே நம்ம தருமபுரி பார்டரும் கிருஷ்ணகிரி பார்டரும் கிராஸ் ஆகுறது தென்பண்ணை ஆறு. தென்பண்ணை ஆற்றில் போனால் சரியான தண்ணிங்க. இந்த மழை பெஞ்சனால சரியான தண்ணி. அங்கேருந்து போய்ட்டு நம்ம இரமத்தூர் வழியாக நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம கம்பையநல்லூர், அப்படியே பக்கம் தான் நம்ம ஊர். அங்கேருந்து போனோடனே நம்ம பக்கத்தில் நியர்பை போனோடனே கம்பையநல்லூரும் வந்துட்டோம் ஒரு வழியாக. அங்கேருந்து போய் பார்த்தா எங்கள் ஊரில் யாருமே இல்லை, ஆள் நடமாட்டமே இல்லைங்க. நானும் ஒரு வழியாக ஊருக்கு பக்கத்தில் நெருங்கிட்டேன். நம்ம வில்லேஜுக்கு உள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். மாஸ் என்ட்ரி இதுதான் எங்கள் ஊர் நுழைவாயில். பார்த்துக்கோங்க, எங்கள் ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். உள்ளே போய் பார்த்தா நம்ம பசங்க நம்மளுக்காக உட்காந்துருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு ஆயை சொல்லிவிட்டு அங்கேருந்து போய்ட்டாங்க. ஊருக்குள்ளே பொறுமையாக போனாங்க. ஊரில் ஒரு ஆள் இல்லைங்க, எல்லாம் அவங்க வீட்டில் நல்லா இந்த மழையை நல்லா படுத்து தூங்கிட்டாங்க. அங்கேருந்து போய்ட்டு நம்ம தம்பி ரொம்ப ரன்னிங்கில் வந்துட்டார். அதனால் கொஞ்சம் நேரம் ஓட விட்டுட்டு அவரை. அங்கேருந்து நானும் மூஞ்செல்லாம் கை கால்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு போயிட்டேங்க. நல்லபடியாக பைக்கில் வந்து சேர்ந்துட்டேன் வீட்டில். நல்லா தீபாவளி கொண்டாடுங்க. பை பை, டேக் கேர்.